என் பையனோட முடிய வச்சு ஏதோ சூனியம் பண்ண பாக்குற அதானே? அப்படிலாம் எதுவும் இல்ல. யார ஏமாத்த பாக்குற? இங்க இருந்து என் மவனோட முடிய எடுத்துட்டு போய் மலையாள மந்திரவாதி கிட்ட குடுக்க போறியா? அப்பனும் ஆத்தாள கூட்டு சேர்ந்துக்கிட்டு என் மவன் மனச மாத்தி மொத்தமாவே வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அர்ஜுன், நீ ஏன் இந்த வேலை எல்லாம் பண்ற? வேற யாரு பண்ணுவா? அதான் நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ரெஸ்ட் எதுக்கு? வலி அதிகமா இருக்குமேட்டுதான். ஏய், எனக்கு பல்ல தான் வலி இருக்கு. என்னமோ பைபாஸ் சர்ஜரி பண்ணி படிக்க வச்சிருக்க மாதிரி பேசுறேன். என்னால எல்லாம் வேலை செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. வா, வேலையை பார்ப்போம். அண்ணா, நம்ம அபார்ட்மெண்ட்ல கேரம் காம்படிஷன் நடக்க போகுது. அப்படியா? என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? ஆமா, இந்த அம்மா மகாராணி ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுப்பாங்க. ஏன் ராஜா, உங்களை கூப்பிட்டாங்களா? யா, ஆஃப் கோர்ஸ். ஐயா, இது தத்திங்கள வச்சு நடத்துற காம்படிஷனா? அப்போ நான் வரல. ஏய், ஓவரா பேசாத. இந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கவே இல்லை. அப்போ ஓகே. அண்ணா அண்ணா, நீ கேரம் போர்ட் சாம்பியன் தானே, நீ கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணனும் ப்ளீஸ். ஆமாண்ணே, நீ தான் கேரம் சூப்பரா விளையாடுவல. இல்ல, நீ வந்தீனா நம்ம ஃபேமிலில சூப்பர் டீம் செட் பண்ணலாம். உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்லையா? சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எக்ஸைட் ஆயிடுது. அண்ணா, நீ வர்ற, கலந்துக்கிற, ஜெயிக்கிற. இந்த அபார்ட்மெண்ட்ல நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்துற. எஸ். ரொம்ப நல்லவன்டா நீ. கேரம் விளையாடி குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறியா? சரி சொல்லு, உனக்கு MBA ரிசல்ட்ஸ் வந்துருச்சா? நீ என்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவியா? முதல்ல படிச்சு குடும்பமானத்தை காப்பாத்து. பாஸ் ஆகுற வேலையை பாரு. பாஸ் ஆவியா? இன்னும் ரிசல்ட் வரலண்ணா. வந்துட்ட டிஸ்டிங்ஷனா? மூஞ்சி ஒப்பாரு. முதல்ல அபார்ட்மெண்ட் பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்துற வேலையை நிறுத்திட்டு படிக்கிற வேலையை பாரு. எப்படியாவது நீ பாஸ் ஆயிடணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. இல்லனா எந்த கேரம்காக குதிச்சிட்டு இருக்கியோ அந்த கேரம் போர்டு வச்சு உன் மண்டே உடைச்சிருவேன். இங்க பாரு, பாஸ் ஆனா வீட்டுக்கு வா, இல்லன்னா இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காத. இப்போ இங்கிருந்து கிளம்பு. போச்சு, எல்லாம் போச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் போட்டும் இப்படி ஆயிடுச்சே. டோட்டலா உல்டாவாயிடுச்சே. ஏன் கேரமாட வரமாட்டேங்கிறா? வைஷுக்கு வேற தெரிஞ்சா கொந்தளிச்சிருவாளே. நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே. போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். யோசி ஜெய், யோசி. ஏய், என்ன? ஒண்ணு இல்ல. வேலையா பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏய், என்ன பாக்குறேன்? இங்க பாரு. We desperately need this partnership to go on, and they need a big one. இப்போதைக்கு இந்த ஆந்த தூங்காது போல இருக்கே. பகல் ஃபுல்லா ஆபீஸ்ல இருக்கிறவங்க டென்ஷன் பண்ண வேண்டியது, இப்போ பத்தாததுக்கு ராத்திரில எனக்கு டென்ஷன் கொடுக்க வேண்டியது.
சிடுமுஞ்சி இப்போதைக்கு டிவி ஆஃப் பண்ணது போல இருக்கு. மூஞ்சும் முகரையும். கரண்ட் போயிடுச்சா என்ன? ஆமா, இந்த நக்கலான டயலாக் எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இப்ப படுத்து தூங்குறியா இல்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பாக்குறியா? ஐயோ, நான் தூங்கணும். தூங்கு. பரவாயில்லையே, தூங்கிடுச்சு சிடுமூஞ்சி. ஆந்த தூங்கிடுச்சு. தூங்குது. பிரியா, வேலைய ஆரம்பி. இதுதான் சரியான சமயம். சாரி சாரி. அப்பா, கொலை கொலை கொலை. என்ன கொல்ல பாக்குறியா நீ? ஐயோ. ப்ளீஸ் ப்ளீஸ். ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி. என்ன சாரி சாரி ஸ்டூபிட். நீ அங்க தானே படுத்திருந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் 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 அது என்ன சொல்லு. செக் பண்ண வந்தேன். எது? உங்க வீக்கம் குறைஞ்சிருச்சான்னு செக் பண்ண வந்தேன். அதுக்காக இப்படியா பண்ணுவேன்? பெட் மேல ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி உட்கார்ந்து செக் பண்ணலாம்ல. நீ படிச்சிருந்தா டாக்டர் ஆனியா இல்ல காசு கொடுத்த டாக்டர் ஆனியா? நான் ஏதோ உங்க மேல இருக்கிற அக்கறையில பார்க்க வந்தா நீங்க என்ன திட்டுறீங்க? போதுமா, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நடுராத்திரில இப்படி பேய் மாதிரி தெரியாம போய் படு. வர வர நல்லதுக்கே காலம் இல்லாம போயிடுச்சு. ஆமா, ரொம்ப நல்லது. நெஞ்சு மேல ஏறி குச்சி கொல்ல பார்த்துட்டு நல்லதுக்கா நல்லது. இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. லூசு. இப்படி சொதப்பிட்டியே, இப்ப என்ன பண்றது?
அர்ஜுனோட முடி கிடைச்சிருச்சு. அர்ஜுனோட முடிதான். அர்ஜுனோட முடி கிடைச்சிருச்சு. அர்ஜுனோட இன்னொரு முடியும் கிடைச்சிருச்சு. நான் என் பொருள் எல்லாம் ரொம்ப கிளீனா வச்சுக்குவேன். என்னாச்சு? யாருக்கிட்ட? இந்த சிடு மூஞ்சியும் அவங்க அம்மாவும் போட்ட சீன். ஓயோயோயோப்பா, ஒரு முடி எடுக்கிறதுக்கு எவ்வளவு மாறி மாறி ரெண்டு பேரும். யாருக்கிட்ட மிஸ்டர் அர்ஜுன்? மாட்டிக்கிட்டேடா அவனை தினேசா. பெரிய கோலர் தங்கம். இது எடுக்கிறதுக்கு அதை மறைச்சு வைக்கிறது, இதை சுத்தப்படுத்துறது. பா பிரியா, யூ ஆர் த பெஸ்ட். ஓகே ஓகே, டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்க போனோம். கம் கம் கம். ஓகே ஓகே ஓகே. சிடுமுஞ்சியோட முடி, பூஜா குட்டியோடது. சாம்பிள் ரெடி. அக்கா, அம்மா, நான் ஒரு 1 hour வெளியே போயிட்டு வரேன். சரிங்க. ஏய், எவ்வளவு? எங்க கிளம்பிட்ட? அத்தை, எடுத்துக்கிட்டியா? ஏய், எவ்வளவு? எங்க கிளம்பிட்ட? அத்தை, என்ன எடுத்துக்கிட்டியா? அத்தை, என்னடி தொண்டைக்குள்ள அதிர்ச்சி மிஷின் அடைச்சு வச்சிருக்கா மாதிரி எல்லாத்தையுமே அதிர்ச்சியாவே கேக்குற? எல்லாம் எடுத்துக்கிட்டியா இல்லையா? வாயில என்ன கொழுக்கட்டையா? அத்தை, நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதான் இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டிய, சோத்து முட்டையை எடுத்துக்கிட்டியா இல்லையா? இல்ல அத்தை. இவ்வளவு சீக்கிரம் கிளம்பினா அவ எப்படி சமைப்பா? இல்ல, கிளினிக்ல ஒரு எமர்ஜென்சி, போயிட்டு 1 hourல வந்துருவேன். சரி சரி, பா பா. அப்புறம் பூஜாவோட மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். எங்களுக்கெல்லாம் குழந்தை வளர்க்கவே தெரியாது பாரு. என் பசங்க எல்லாம் அப்படியே வாரத்துல இருந்து குச்சி வந்துட்டாங்க. மாத்திரை எப்படி குடுக்கறது நீ எனக்கு சொல்லி தர இல்ல? நான் அப்படி சொல்லல அத்தை. நான் வந்து உனக்கு லேட் ஆகல? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஓகே, பை. பையா, அது எதுக்கு என்கிட்ட கேட்கணும்? எடுத்துட்டு போக வேண்டியதானே? ஹலோ. சொல்லு ஜெய், என்ன பிளான்? என்ன பண்ண போற? அர்ஜுன் கேரம் காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டான் போல இருக்கு வைஷு. என்ன சொல்ற? யதார்த்தமா மனோஜ் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லி கூப்பிட்டான். அதுக்கு அவனை அர்ஜுன் கண்ணாமனா திட்டான். அத பார்த்த ஸ்ருதி வாயை கூட திறக்க முடியல. அட்லீஸ்ட் சுகன்யாக்கா இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. சரி, அப்ப மொத்தத்துல பிளான் வேஸ்ட்னு சொல்லு. எதுக்கு அவசரப்படுற? நமக்கு டைம் இருக்கு. என் மேல நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ ஒண்ணு பண்ணு. சொல்லு. நீ பிரியாணி கிட்ட போய் பேசு.
அவங்கள முதல்ல கலந்துக்க சொல்லு. பேசுறத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அர்ஜுன் மாமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா கிட்ட என்னால பேச முடியும், அது ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. சரி ஓகே, நீ முதல்ல பேசிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி ஜெய், ஓகே. மா பிரியா மோளே, என்னடி ரொம்ப பிஸியா? கொஞ்சம் பிஸி தான். சரி இந்தா இது பிடி. உனக்காக முருங்கா வாங்கிட்டு வந்தேன். போற ஒரு மார்க்கெட் வழியா வந்தனா அங்க ஃப்ரெஷ்ஷா முருங்கா வித்துட்டு இருந்தாங்க. அத பார்த்ததும் ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி சாம்பார் செஞ்சு வை, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். சூப்பரா செஞ்சு வை, சரியா? நான் வந்துடுறேன். ஆமா, நீ எதுக்கு போரூர் வரைக்கும் போன? அதுவும் இந்த காலங்காத்தால? அதை விட ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. சரி, உன் கையால சாம்பார் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? செஞ்சு வைக்கிறியா? சரி சரி, ஹாய் வைஷு. சேச்சி, இன்னைக்கு நீ வரல? எங்க? வரலட்சுமிக்காக கேரம் ஆடணும், சுப்புலட்சுமிக்காக செஸ் ஆடணும், அப்புறம் ஜோதி லட்சுமிக்காக ரெக்கார்ட் டான்ஸ் ஆடணுமா? கேரம் காம்படிஷன் அபார்ட்மெண்ட்ல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் ஹோர்டிங் போஸ்டர்னு அசத்தி இருக்காங்க. அபார்ட்மெண்ட்டே அமளி துமளிப்படுதுன்னா பாரு. மனோஜ் சொன்னாம்பா. அப்ப சொசைட்டி மறுபடியும் களை கட்ட போகுது. ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொருத்தரும் கலந்துக்கணும். அப்ப நம்ம வீட்ல இருந்து யாரும் கலந்துக்க போறது இல்ல. ஏன் நீ கலந்துக்க வேண்டியதானே? மா, இது கேரத்துல கலக்கிற போட்டி இல்ல, கலந்துட்டு ஜெயிக்கிற போட்டி. ஜெயிக்கிற. ஏய், அடி வாங்க போற. இப்ப யார் கலந்துக்க போறான்னு சொல்லுங்க. என்ன இதெல்லாம் கேட்கணுமா என்ன? நம்ம அர்ஜுன் கலந்துப்பா, வேற யாரு? அண்ணாலாம் எப்பயும் முடியாதுன்னு சொல்லி போயிட்டாம்மா. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பா, என்னப்பா பண்ண போறீங்க? அதுக்கு நீங்களே கலந்துக்கிறேன்னு விபரீத முடிவுல எடுத்துறாதீங்க. இந்த வருஷம் கப்பு நம்ம தான்டா வாங்குறோம். பா, தேவலாம எதுக்குப்பா பணத்தை செலவு பண்ணிட்டு? அர்ஜுன் வரான், கப்பு வாங்குறோம். நானா? நான் எப்படி இந்த வீட்டு சார்பா கலந்துக்க முடியும்? நான் தான் அந்த வீட்ல இருக்கேனே. நீ அந்த வீட்டு மருமகளாவே இரு, வேண்டான்னு சொல்லல. அதுக்காக உனக்கும் எங்களுக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவியா? எதுக்கு இப்படி பிரிச்சு பேசுற? நீ அந்த வீட்ல இருந்தா நாங்க உனக்கு சொந்தம் இல்லையா? நீ விளையாடுற சேச்சி. ஆமா மோளே, நீ விளையாடுற. அதுவும் நம்ம ஃபேமிலிக்காக, எங்க சைடுல இருந்து. சரி, விளையாடுறேன். வைஷு, காம்படிஷன் எத்தனை மணிக்கு? அது மதியானத்துல இருந்தே கலக்கட்ட ஆரம்பிச்சிரும். அட்லீஸ்ட் நீ ஈவினிங் ஆவது வந்துரு. சரி, ஷார்ப்பா 4 o'clock நான் இங்க வந்துருவேன். ஓகே? ஓகே. சரி, நான் கிளம்புறேன். ஓகே. அம்மா, சாம்பார் மறந்துடாத. நான் மறக்கல. என்னால முடியாது. என்ன அர்ஜுன்? அம்மா ப்ளீஸ்மா, நான் ஒரு தடவை சொன்னதுதான் புரிஞ்சுக்கோங்க. என்னால கலந்துக்க முடியாது. அர்ஜுன், நீ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு எவ்வளவு மெடல் வாங்கியிருக்க? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? அப்பா கப்பெல்லாம் வைக்கிறதுக்கு தனியா எனக்கு ஒரு கப்போர்டு ஒண்ணுன்னு கேட்டிருக்கிப்பா. இப்ப நம்ம வீட்டுக்காக ஒரு கப்பு ஜெயிக்க முடியாதா? கப்பு வேணும்னா கடையில கூட வாங்கி கொடுத்துருவேன்ப்பா. ஆனா அந்த பி பிளாக் வரலட்சுமி என்ன குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாப்பா. பாக்குறப்பெல்லாம் தோத்தாங்குழின்னு சொல்லுவா. வாழ்க்கை பூராவும் இந்த அவமானம் எங்களுக்கு தேவையா சொல்லு? எங்களுக்காக ஒன்னால இது கூடவா பண்ண முடியாது? அம்மா, ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? எல்லாத்துலயும் கலந்துக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன?
வரலட்சுமிக்காக கேரம் ஆடணும், சுப்புலட்சுமிக்காக செஸ் ஆடணும், அப்புறம் ஜோதி லட்சுமிக்காக ரெக்கார்ட் டான்ஸ் ஆடணுமா? இன்னொரு தடவை இதை சொல்லி என்ன தொல்லை பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன், என்னால முடியாது. தல்றா. என்னாச்சு அவருக்கு? லூஸ் மாதிரி அதுக்கு பிஹேவ் பண்ணிட்டு கத்திட்டு போறாரு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பொண்ணுங்கன்னா என்ன கிழக்கிறையா? கேரம் என்னமோ ஆம்பளைங்களுக்குன்னே கண்டுபிடிச்ச எக்ஸ்க்ளூசிவான கேம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தைரியம் இருந்தா களத்துல இறங்கி பார்க்க வேண்டியதானே? எல்லாம் வெறும் வாய் சவடால் தான். என்னால உங்களை செகண்ட்ஸ்ல தோக்கடிக்க முடியும், பார்க்கலாமா? தைரியம் இருந்தா வந்து விளையாட வேண்டியதா? அப்ப தெரிஞ்சிடும் மலையாளமா இல்ல தமிழா.